இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் ரஷ்யாவிற்கு பயணம் மேற்கொள்கிறார். மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் வரும் ஆகஸ்ட் மாதம் ரஷ்யாவிற்கு அதிகாரத்துவ வருகையை மேற்கொள்ளவிருக்கிறார். பதவியேற்றது முதல் மாமன்னர் ரஷ்யாவிற்கு பயணம் மேற்கொள்வது இது முதல் முறையாகும் என்று மேலவை துணைத் தலைவர் டத்தோர் நூர் ஜஸ்லான் முஹம்மட் தெரிவித்தார். மாமன்னரின் இந்த அதிகாரத்துவ வருகையின் மூலம் மலேசியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான உறவு வலுப்பெறும் என்பதுடன் எரிசக்தி, நீர்வளம் ஆகிய துறைகளில் கொண்டுள்ள வியூகமும் அனைத்துலக அளவிலான தொடர்புகளும் வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாடிக்சன் தலுக்கமாங் கடற்பகுதியில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு கடற்கன்னியைப் போல் காத்து வந்ததாக நம்பப்படும் ஓர் ஆமை மடிந்தது அப்பகுதியில் உள்ள மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. 100 கிலோ எடை கொண்ட அந்த பெண் ஆமை கடந்த சனிக்கிழமை காலை 8 மணியளவில் பாடிக்சன் கடற்பகுதியில் கரை ஒதுங்கிய நிலையில் இறந்து கிடந்தது. பொதுமக்களால் கண்டுபிடிக்கப்பட்டு தகவல் அளிக்கப்பட்டுள்ளதாக நெகிரி செம்பிலான் மாநில மீன்வளத்துறையின் இயக்குநர் கசீம் தாவே தெரிவித்தார். அந்த ஆமையின் நடமாட்டத்தை பாடிக்சன் பகுதியில் உள்ள மீனவர்களும் பல ஆண்டு காலமாக பார்த்து வருவதாக குறிப்பிட்டுள்ளனர் என்று கசீம் குறிப்பிட்டார். எனினும் அந்த ராட்சச ஆமை எந்த மாநிலத்திலிருந்து பாடிக்சன் கடற்பகுதிக்கு வந்துள்ளது என்பதை தங்களால் உறுதிப்படுத்த இயலவில்லை என்று அவர் தெரிவித்தார். PKR தேர்தலில் துணைத் தலைவர் பதவியை தற்காத்துக் கொள்வதில் தோல்வி கண்டுள்ள ரஃபீசி ரம்லி பொருளாதார அமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டிய அவசியமில்லை என்று அம்னோவின் முன்னாள் இளைஞர் பிரிவு தலைவரும் முன்னாள் சுகாதார அமைச்சருமான கைரி ஜமாலுடன் ஆலோசனை கூறியுள்ளார். துணைத் தலைவர் பதவியை தற்காத்துக் கொள்வதில் நூருல் இசாவிடம் தோல்வி கண்டால் பொருளாதார அமைச்சர் பதவியிலிருந்து விலகுவேன் என்று ரஃபீசி ரம்லி பகிரங்கமாக அறிவித்து இருந்தார். அது தேர்தல் வியூகமாக கூட இருக்கலாம். ஆனால் ஆற்றலும் திறனும் வாய்ந்த ரஃபீசி ரம்லி பதவி விலக வேண்டியதில்லை. மாறாக கட்சிக்குள்ளேயே தனது போராட்டத்தை தொடங்க வேண்டும் என்று கைரி ஜமாலுடன் வலியுறுத்தினார். தனது மகள் நூருல் இசாவை துணைத் தலைவர் பதவிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ரஃபீசி ரம்லியை அன்வார் கலற்றிவிட்டுள்ளார் என்று பரவலான குற்றச்சாட்டுகள் மத்தியில் ரஃபீசி ரம்லி பதவி விலகுவது உசித்தமான செயல் அல்ல என்று கைரி ஜமாலுடன் வலியுறுத்தியுள்ளார். ஆசியான் மாநாட்டில் கலந்து கொண்ட போது உடல் சுகவீனப்பட்ட நிலையில் கோலாலம்பூர் IJN மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட புருனை சுல்தான் ஹசான் அல் போக்கியா நலமாக உள்ளார். மாநாட்டின் போது நெஞ்சு வலிக்கு ஆளான புருனை சுல்தான் உடனடியாக தேசிய இருதய சிகிச்சை மையத்தில் சேர்க்கப்பட்டார். அவருக்கு உடல் அசதி என்று பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் விளக்கம் அளித்தார். ஆனால் புருனை சுல்தானுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளதாக நம்பப்படுகிறது. அதன் காரணமாகவே அவர் IJN மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். ரைட்டர் வெளியிட்ட தகவலின்படி 78 வயதான புருனை சுல்தான் நலமாக உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொட்டாலிஞ்சயாவில் கடந்த மே 15ஆம் தேதி முதல் 14 வயது பெண் காணாமல் போனது தொடர்பில் அவரை தேடுவதில் போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். ஏஞ்சல் என்று அடையாளம் கூறப்பட்டுள்ள அந்த இளம் பெண் காணாமல் போனது குறித்து அவரின் குடும்பத்தினர் கடந்த மே 19ஆம் தேதி போலீசில் புகார் செய்துள்ளனர். அந்த இளம் பெண் கடைசியாக கடந்த மே 15ஆம் தேதி பிற்பகல் 2 மணியளவில் பொட்டாலிஞ்சயா ஜாலான் 21/33 C பாக்கில் காணப்பட்டுள்ளார். அந்த பெண்ணை பார்த்தவர்கள் அல்லது அவர் இருக்கும் இடம் தெரிந்தவர்கள் அருகில் உள்ள போலீஸ் நிலையத்துடன் தொடர்பு கொள்ளுமாறு பொட்டாலிஞ்சயா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ஷாருல் நிசாம் ஜஃபார் தெரிவித்துள்ளார். தஸ்கா எனப்படும் மழலையர் பராமரிப்பு மையத்தில் 7 மாத கை குழந்தை இறந்துள்ளது. கோலாலம்பூர் ஸ்தாபா டானாவ் கோத்தாவில் கடந்த திங்கட்கிழமை இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. காலை 9க்கும் 11 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நிகழ்ந்துள்ள இந்த சம்பவம் குறித்து போலீசார் தீவிர புலன் விசாரணை செய்து வருவதாக வங்சாமாஜு மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் ஷாருல் அன்வார் அப்துல் வஹாப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக போலீசில் புகார் செய்யப்பட்டு இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார்.
2001ஆம் ஆண்டு சிறார் குற்றவியல் சட்டத்தின் கீழ் இந்த சம்பவம் ஆராயப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறினார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.